கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண கடவோம். அன்பு நிறைந்த கர்த்தாவே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை தோத்தரிக்கின்றோம் சுவாமி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரனோடு நாங்களும் இணைந்து உம்மை துதிக்கின்றோம், உம்மை தோத்தரிக்கின்றோம். அல்லேலூயா, கர்த்தரையை துதியுங்கள் என்று சொல்லி நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை துதிக்கின்றோம். எங்களை ஒவ்வொரு நாளும் நல்ல மேய்ப்பராக இருந்து அடிதினமும் போஷித்து பராமரித்து பாதுகாத்து கரம் பிடித்து நடத்தி வருகிற உம்முடைய தயவை நினைத்து உம்மை துதிக்கின்றோம், உம்மை தோத்தரிக்கின்றோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளினால் வருமானங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் தேவனாய கர்த்தர் நல்லவராக இருந்து எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீ நிறைவாக்கி தருவதற்காக உம்மை துதிக்கின்றோம், உம்மை தோத்தரிக்கின்றோம் சுவாமி. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறபடி உம்முடைய பிள்ளைகள் அமிதமான அனுபவத்திற்குள்ளாக இந்த நாட்களில் கடந்து வரும்படியாக நீ வலியுறுத்தி கொண்டு வருகிறீர். உம்மை துதிக்கின்றோம், உம்மை சோத்தரிக்கின்றோம் சுவாமி. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் சேர்ந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. தேவ கிருபை ஒவ்வொரு குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்வதாக, உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இவைகள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கடவுளுடைய நாமத்திற்கு மகிமையாக நாம் கீர்த்தனையில் 17வது பாடலை சேர்ந்து பாடுவோம். கீர்த்தனையில் 17வது பாடல், கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து ஏலாவத்தாசை எண்டனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட ஓட்டார் ஊரங்காறு காப்பவர் காலை தள்ளாட ஓட்டார். வேலையில் நின்று வேலரை காத்தவர் வேலையில் நின்று வேலரை காத்தவர் காலையோ மாலையோ கண்ணோரங்காரவர் கண்களை ஏறெடுப்பேன். பக்தனிலவரே ஏனையாத தேடும் பக்தனிலவரே ஏக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது எக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது. அக்கோலம் கொண்டோனை அக்காவல் புரியவே கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகளுக்கும் எல்லா தீமைகளுக்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்து
போக்குவரத்தையும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பே. மாவேரோ நேராயன் கண்களை ஏறெடுப்பே. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மே மாதம் கடைசி வாரங்களிலும் ஜூன் மாதத்தின் ஆரம்பத்திலும் நம்முடைய திருச்சபை கால அட்டவணைப்படி அநேக கிறிஸ்தவ சித்தாந்தங்களை மையப்படுத்தி அநேக தலைப்புகளில் நாம் தியானிப்பதற்கென்று நமக்கு தரப்பட்டுள்ளது. கிறிஸ்து பரமேறிய திருநாள், பெந்தைக்கோஸ்தே திருநாள், திருத்துவ திருநாள் என்று அநேக தலைப்புகளை நாம் மையப்படுத்தி திருச்சபையார் அநேக சத்தியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்புகளை நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பெந்தேகோஸ்தே திருநாள் வருகிற வாரம் பெந்தேகோஸ்தே திருநாள். ஜூன் மாதத்தின் முதல் வாரம் திருத்துவ திருநாள். ஆக இப்படி அநேக காரியங்களை நாம் சிந்திக்கும் பொழுது திருமறை சார்ந்து இதனுடைய உண்மைகளை நாம் புரிந்து கொள்வதற்கு, நாம் விளங்கிக் கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. கடவுளுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு தலைப்பு என்னவென்றால், தூய ஆவியானவரின் வாக்குறுதி, the promise of the Holy Spirit. தூய ஆவியானவரின் வாக்குறுதி என்ற ஒரு தலைப்பை மையப்படுத்தி இந்த நாளில் திருமறை சார்ந்து நாம் சிந்திக்கும்படியாக நாம் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. உலக தலைவர்கள் சேர்ந்து ஒரு பொருளாதார பிரச்சனையை விவாதிக்கும்படி ஒரு மாநாடு ஒழுங்கு செய்திருந்தார்கள். அந்த மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக இங்கிலாந்து நாட்டினுடைய அரசி விக்டோரியா மகாராணியை அவர்கள் அழைத்திருந்தார்கள். அது மிகப்பெரிய ஒரு மாநாடு. ஆனால் இந்த குறிப்பிட்ட நாளில் இந்த மாநாட்டில் இந்த விக்டோரியா மகாராணியால் கலந்து கொள்ள இயலாத ஒரு சூழ்நிலை. ஆகவே தனக்கு பதிலாக வேறொருவரை அந்த மாநாட்டிற்கு செல்லுவதற்கு அனுப்பி வைப்பதற்கு அவர் விருப்பப்பட்டார். ஆகவே இந்த இங்கிலாந்து தேசத்தின் மிகப்பெரிய ஒரு கடை வியாபாரத்தை நடத்தி வந்த ஒரு உரிமையாளர், ஒரு ஷாப்பிங் மால், அந்த கடையினுடைய உரிமையாளரை அவர் அழைத்து, எனக்கு பதிலாக நீங்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். உடனே இந்த உரிமையாளர் தயக்கத்தோடு, ஒரு நாளைக்கு இந்த வியாபாரத்தில் எனக்கு பல லட்சங்கள் வருமானம் கிடைக்கும், ஆனால் இந்த மாநாட்டிற்கு சென்று விட்டால் இந்த வருமானங்கள் எனக்கு பாதிக்கப்படுமே என்று அங்கே சொல்லுகின்றார். உடனே இந்த விக்டோரியா மகாராணியார், பரவாயில்லை, நீங்கள் இருந்து இந்த வியாபாரத்தை நடத்துவதைப் போல நான் என்னுடைய நேரடி பார்வையில் இந்த வியாபாரத்தை நான் நடத்துகிறேன் என்று அங்கே வாக்குறுதி சொல்லி அவரை அனுப்பி வைக்கின்றார். அந்த உரிமையாளரும் இந்த மாநாட்டிற்கு சென்று திரும்பி வந்தார். திரும்பி வந்து தன்னுடைய வியாபாரம் எப்படி நடந்திருக்கிறது என்று அங்கே கேள்விப்பட்டார். தான் இருந்து நடத்துவதை விட அதிகமான வருமானம் கிடைத்திருப்பதை அவர் பார்த்து கேள்விப்பட்டு மிக மகிழ்ச்சி அடைந்தார். ஏனென்றால் இந்த விக்டோரியா மகாராணியார்
தான் சொன்னபடியே நேரடி பார்வையில் அந்த வியாபாரத்தை கவனித்து கொண்டார். தன்னுடைய வாக்குறுதி சொன்னபடி அங்கே அந்த வியாபாரத்தை கவனித்து கொண்டார். அதனால் வருமானம் அதிகமாக கிடைத்தது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், அரசியல் தலைவர்கள் தேர்தல் சமயத்தில் அநேக வாக்குறுதி பட்டியலை வெளியிடுவதை நாம் அறிந்திருக்கிறோம். சபைகளிலும் முக்கியமான பதவி வகிப்பவர்கள் பலவிதமான வாக்குறுதிகளையும் சொல்லுவதை இன்றைக்கு நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் பட்டியலிட்டு சொல்லுகின்ற இந்த வாக்குறுதி மாறிவிடலாம். இந்த வாக்குறுதி சொன்னவர்கள் மறந்துவிடலாம். ஆனால் கடவுள் சொல்லுகின்ற வாக்குறுதி அது நிலையானது, அது உண்மையானது. ஆகவே இதைத்தான் இன்றைக்கு திருமறை கண்ணோட்டத்தில் நாம் தியானிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். திருமறை கண்ணோட்டத்தில் வாக்குறுதி என்பது கடவுளுடைய வாக்குறுதிகள், காட்ஸ் ப்ராமிஸ் என்று சொல்லி அங்கே எண்ணுகின்ற ஒரு எண்ணம் காணப்பட்டு வந்தது. எபிரேய மக்கள் கடவுள் சொன்னால் மட்டும் போதும், அவருடைய சொல் வாக்கை போல் உறுதியானது என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது. அந்த வாக்குறுதி தங்கள் காலங்களிலேயே அதை காணும்படியாக மக்கள் அதை பார்க்க முடிந்தது. ஆண்டவர் தங்களுடைய வாக்குறுதியை ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவர் நிறைவேற்றினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். கடவுள் நோவாவோடு கூட வாக்குறுதி அங்கே பண்ணினார். வானத்தில் வானவில் ஒரு அடையாளமாக காணப்பட்டது என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, இங்கே கடவுளுடைய வாக்குறுதி என்பது அது நிலையானது. ஆகவே இந்த நாளில் தூய ஆவியானவரின் வாக்குறுதி என்ற ஒரு தலைப்பை மையப்படுத்தி நாம் சிந்திக்கும் பொழுது இந்த வாக்குறுதி என்பதை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தூய ஆவியின் வாக்குறுதிகள். பழைய ஏற்பாட்டை நாம் திருப்பும் பொழுது இந்த பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் தீர்க்கர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் அங்கே தலைவர்களுக்கு மட்டுமே அருளப்பட்டதை நாம் திருமறை சார்ந்து வாசிக்கின்றோம். அனைத்து மக்களுக்கும் அங்கே அவர் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அனைத்து மக்களும் ஆவியானவரை பெற வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அங்கே மோசேயின் காலத்திலே தோன்றிவிட்டது. அது என்னாகம புஸ்தகம் 11வது வசனத்தில் 11வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். பிற்பாடு எசேக்கியேலின் காலத்திலும் அது காணப்பட்டது. எசேக்கியேல் 39வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். அது யோவேலின் காலத்திலும் அது இந்த எதிர்பார்ப்பு பூரணமடைகின்றது. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆகவே இந்த அனைத்து மக்களும் ஆவியானவரை பெற வேண்டும் என்ற இந்த விருப்பம் பழைய ஏற்பாட்டில் அநேக தீர்க்கதரிசிகள் சொன்ன அந்த காலங்களில் அந்த எதிர்பார்ப்பு பூரணமடைகிறதாக நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைக்கு 3 திருமறை பாடங்களை நாம் மையப்படுத்தி இந்த தூய ஆவியானவரின் வாக்குறுதி அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதை நாம் தியானிக்கும்படியாக நாம் இருக்கின்றோம். ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக. முதலாவது பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அது யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம் முதல் 32வது வசனம் வரை அடங்கியிருக்கிற வேத வசனங்கள். இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமென்றால், இறைமக்கள் தரிசனங்களை கண்டுகொள்ள ஆவியானவர் அருளப்படுகிறார். இறைமக்கள் எல்லாரும் அல்லது மாம்சமான யாவரும் அங்கே கடவுளுடைய ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர் அருளப்படுகிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இந்த தீர்க்கதரிசி 3
அருமையான காரியங்களை நமக்கு விளக்கமாக தருகிறார். இந்த 3 காரியங்களை நான் உங்களுக்கு சிந்தனையாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. கடவுளுடைய ஆவி இஸ்ரவேலருக்கோ அல்லது யூதருக்கு மாத்திரமல்ல, அது அனைவருக்கும் உரியது. ஏனென்றால் ஆண்டவர் அனைவருக்கும் உரியவர். ஆகவே கடவுளுடைய ஆவி மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படும் என்று சொல்லி இந்த யோவேல் தீர்க்கன் அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். The promise is for all. ஆகவே கடவுள் எல்லாருக்கும் உரிமையானவர், கடவுள் எல்லாருக்கும் அங்கே உரியவர். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவரும் எல்லாருக்கும் உரியவர் என்ற ஒரு கருத்தை இந்த யோவேல் தீர்க்கதரிசி இங்கே தெரியப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, யார் யாரெல்லாம் ஆண்டவரின் பிள்ளைகளோ அனைவர் மீதும் ஊற்றப்படுபவர் இந்த தூய ஆவியானவர். இது பெந்தேகோஸ்தே நாளன்று அது நிறைவேறிற்று என்று நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். இரண்டாவதாக, உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தீர்க்கர்கள் கடவுளுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக உரைத்து வந்தார்கள். எங்கெல்லாம் அநீதி காணப்பட்டதோ, எங்கெல்லாம் மக்கள் கடவுளுக்கு விரோதமாக காணப்பட்டார்களோ, ஜனங்கள் கடவுளை மறந்து அங்கே ஜீவித்தார்களோ, எங்கே அநியாயங்கள் காணப்பட்டதோ, அப்படிப்பட்ட இடங்களில் இந்த தீர்க்கர்கள் கடவுளுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக அங்கே சொல்லுகின்ற ஒரு பண்பு காணப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் பொழுது அந்தந்த நாட்களில் அந்தந்த இடங்களில் நடக்கின்ற தீமைகளை, தீய சக்திகளை கண்டித்து உணர்த்துவதாகும். இங்கே இதைத்தான் இங்கே உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. 2 சாமுவேலின் புத்தகம் 12வது அதிகாரத்தில் அழகான ஒரு சம்பவத்தை அங்கே நாம் வாசிக்க முடியும். அங்கே நாத்தான் தீர்க்கதரிசியை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு கதையோடு கூட அங்கே தைரியமாக தாவீதிடம் சென்று நீயே அந்த மனுஷன் என்பதை சுட்டி காண்பித்து கடவுளுடைய வார்த்தையை அங்கே அறிவிக்கின்றான். கடவுளுடைய வார்த்தையை இந்த நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக அங்கே கேட்ட இந்த தாவீது தன்னுடைய பாவங்களை அங்கே உணர்ந்து அங்கே ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கோரினான். அங்கே அவன் நல்வழிப்படுத்தி கொண்டுள்ள தன்னை தகுதிப்படுத்தி கொண்டான். அவன் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொண்டான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக இந்த நாத்தான் தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக அங்கே உரைக்கிறதை நாம் இந்த சம்பவத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கின்றோம். குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். 3வது காரியத்தை அவர் சொல்லுகிறார், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். தரிசனம் என்று சொல்லும்போது விஷன். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தேவாலயத்திற்கு சென்றான். அங்கே தேவாலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை அவன் கண்டான். தேவன் சிங்காசனத்தில் அங்கே வீற்றிருக்கின்ற ஒரு காட்சி, தன்னை புரிந்து கொள்கின்ற ஒரு காட்சி, கடவுளுக்காக தான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு காட்சி. ஆகவே இந்த தரிசனத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். தேவாலயத்திற்கு சென்ற இந்த ஏசாயா இந்த தரிசனத்தை அவன் கண்டான். ஆகவேதான் இந்த ஏசாயாவை தேவன் வல்லமையாக அங்கே பயன்படுத்தினார். மார்ட்டின் லூத்தர் கிங் என்பவரை குறித்து நான் வாசிக்கின்ற பொழுது அங்கே வெள்ளை கருப்பு வேறுபாடு இல்லாத ஒரு நாடு உருவாக வேண்டும் என்று சொல்லி
ஒரு தரிசனத்தோடு அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார் என்று பார்க்கின்றோம். அது அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறிற்று. ஜான் வெஸ்லி என்ற ஒரு தேவ மனிதர் இங்கிலாந்து தேசத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு தரிசனத்தோடு அவர் ஜெபம் செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஒரு தரிசனத்தோடு நாம் காணப்பட வேண்டும். நீதிமொழியின் புத்தகம் 29வது அதிகாரம் 18வது வசனத்தில் தரிசனம் இல்லாத இடத்தில் மக்கள் சீர்கட்டு போவார்கள் என்று அங்கே சாலமோன் ஞானி அழகாக குறிப்பிடுகின்றார். தரிசனம் இல்லாத இடத்தில் மக்கள் சீர்கட்டு போவார்கள். இந்த தரிசனம் என்பது உலகத்தையே மாற்றும் ஆற்றல் படைத்தவைகள். இந்த தரிசனம் என்பது புதியதோர் சமுதாயத்தை உருவாக்கும் ஒரு ஆற்றல் உள்ளவைகள். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் யார் யாரெல்லாம் அங்கே காத்திருந்து அர்ப்பணித்து ஜெபம் செய்கிறார்களோ அவர்கள் மேல் கடவுளுடைய ஆவி அங்கே பொழியப்படுவதை அனுபவிக்க முடியும். அவர்கள் ஒரு தரிசனத்தை அவர்கள் பெற்று வாழ முடியும் என்பதைத்தான் இந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாம் அறிந்து கொள்கின்றோம். இதற்காகவே தூய ஆவியானவர் அங்கே அருளப்படுகிறார். தூய ஆவியானவர் அருளப்படுவதாக அங்கு வாக்கு பண்ணுகிறார் என்பதைத்தான் நாம் இங்கே முதலாவது இந்த திருமறை பாடத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆகவே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன கர்த்தர் அங்கே குமார குமாரத்திகள் மூப்பர் வாலிபர்கள் எல்லாரும் இந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் வாக்குறுதி செய்கிறார் என்பதை இந்த முதலாவது திருமறை பாடத்தில் நாம் அறிந்து கொள்கின்றோம். இரண்டாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பாடம் அது நிருப வேத பாடம். கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் முதல் 26வது வசனம் வரை அடங்கியிருக்கிற வேத வசனங்கள். இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பதற்கு ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுகிறார். ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பதற்கு ஆவியானவர் அருளப்படுகிறார் என்ற ஒரு தலைப்பை மையப்படுத்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் தியானிக்கும்படியாக நாம் இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கலாத்திய திருச்சபையாருக்கு ஆவியின் கனிகள் எவைகள் என்பதை அங்கே பட்டியலிட்டு அங்கே குறிப்பிடுகின்றார். இங்கே தூய ஆவியானவர் தந்திரலும் நிலையான வாழ்வை அறிந்து கொள்ளும் அடையாளம்தான் இந்த ஆவியின் கனிகள் என்பதை அங்கே உணர்த்துகிறார். இயேசு கிறிஸ்து தமது சீடர்களிடம் கள்ள தீர்க்கதரிசியை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்றும் உண்மையான தீர்க்கதரிசியை எப்படி அடையாளம் காண்பது என்றும் சொல்லி அங்கே விளக்கமாக குறிப்பிடுகின்றார். அது சுவிசேஷ பகுதியை நாம் வாசிக்கின்றோம். அது எப்படி என்றால் நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும் என்று சொல்லி அவருடைய கனிகளினாலே அவர்களை நீங்கள் அறிவீர்கள் என்றார். அவர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அறிவீர்கள் என்றார். பிரியமானவர்களே, இந்த கனி தேடி வரும் மக்களுக்காக அங்கே கனி கொடுக்க எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை ஆயத்தமாக காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய கனிகளை தரவும் கடவுளுக்கு சாட்சியாக விளங்கவும் தூய ஆவியானவர் தந்திரப்படுகிறார். ஆகவே இந்த விதமான ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தூய ஆவியானவர் வாக்கு பண்ணுகிறார் என்பதை நாம் இந்த பகுதியின் வாயிலாக அறிந்து கொள்கின்றோம். ஆகவே தூய ஆவியானவருடைய ஆற்றலை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது ஆவியின் கனிகள் நிறைந்த ஒரு நல்வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு சிந்தனைக்காக உங்களுக்கு முன்வைக்கின்ற ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் கனிகள் உண்டா என்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆவியின் கனிகள் உண்டா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் கனிகள் கொடுப்பதற்காகவே ஆவியானவர் அங்கே அருளப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவது ஒரு திருமறை பகுதி என்னவென்றால் அது யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம் தொடங்கி 21வது வசனங்கள் வரை அடங்கியிருக்கிற
கர்த்தருடைய வார்த்தைகள். இந்த மூன்றாவது திருமறை பகுதிக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், பிதாவை குறித்தும் குமாரனை குறித்தும் அறிந்து கொள்வதற்கு ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். பிதாவை குறித்தும் குமாரனை குறித்தும் அறிந்து கொள்வதற்கு ஆவியானவர் அருளப்படுகிறார் என்ற ஒரு தலைப்பை மையமாக வைத்து இந்த பகுதியை நாம் சிந்திக்கும்படியாக நாம் இருக்கிறோம். இங்கே சீசருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு கலக்கம், சீசருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு திகைப்பு. அவர்கள் கலக்கமடைந்தார்கள். ஏன்? இயேசுவானவர் தம்மை விட்டு பிரிந்து போவதை குறித்து அவர் சொன்ன பொழுது இந்த சீசருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு கலக்கம் காணப்பட்டது. ஆனால் இயேசு சுவாமி தாம் பரத்திற்கு சென்றதும் தூய ஆவியாகிய தேற்றரவாளனை அனுப்பி தம்மால் தெரிவு செய்யப்பட்ட சீடர்களை திக்கற்றவர்களாக விடாமல் அங்கே ஆதரிப்பதாக சொல்லி அவர்களை தேற்றுகின்ற ஒரு காரியத்தை தான் இந்த பகுதியில் நாம் வாசிக்கின்றோம். அவர் இயேசுநாதர் கலங்கிக் கொண்டிருக்கிற சீடர்களை அங்கே தேற்றுகிறார். நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்பப் போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அதைத்தான் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். என்னென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்திருளுவார். தேற்றரவாளனை உங்களுக்கு தந்திருளுவார். ஆகவே இந்த தேற்றரவாளன் யார் என்று சொன்னால், வேதத்தில் அநேக பொருள்களில் இந்த தேற்றரவாளனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வாசிக்க முடியும். தேற்றரவாளன் என்று சொன்னால் அவர் பரிந்து பேசுபவர், அட்வொகேட் என்று நாம் சொல்லலாம். இந்த தேற்றரவாளன் வழிநடத்துகிறவர், கைடு. இந்த தேற்றரவாளன் உதவி செய்கிறவர், ஹெல்ப்பர். இந்த தேற்றரவாளன் நம்மை தேற்றுகிறவர், கம்ஃபர்டர். இந்த தேற்றரவாளன் நம்மை உணர்த்துகிறவர், கன்விக்டர். இந்த தேற்றரவாளன் நம்மை போதிக்கிறவர், டீச்சர் என்று பல பொருளில் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இயேசுநாதர் இங்கே தேற்றரவாளனை நான் உங்களுக்கு தந்திருளுவேன் என்று சொல்லி அவர் வாக்களில் இருக்கிறார். தேற்றரவாளன் எப்போது நம்மோடு இருப்பவர். இந்த தேற்றரவாளன் அவர் நமக்குள் வாசம் பண்ணுகின்ற தூய ஆவியானவர் என்பதை இந்த பகுதியின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கின்றோம். என்னை குறித்தும் பிதாவை குறித்தும் அறிந்து கொள்வீர்கள். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நினைப்பூட்டுபவர், அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பவர் என்றெல்லாம் இங்கே இயேசு சொல்லியிருக்கிறதை நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, கடவுளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்து அவரை மட்டும் நம்பி வாழ்ந்தால் கடவுளை எப்போது நம்மோடு இருப்பவராக நாம் காண முடியும். தூய ஆவியானவர் நம்மில் வாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதைத்தான் இந்த மூன்றாவது திருமறை பகுதி வாயிலாக நாம் அறிந்து கொள்கின்ற ஒரு காரியம். ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 1849 ஆண்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே 15 வயது நிரம்பிய ஒரு வாலிபன் அந்த ஆலய ஆராதனையில் கலந்து கொள்வதற்காக வந்து கடைசி இருக்கையில் அவன் அமர்ந்திருந்தான். அங்கே குருவானவர் கர்த்தரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற ஒரு தலைப்பில் அங்கே பிரசங்கம் செய்தார். இந்த பிரசங்கத்தை கேட்ட இந்த வாலிபனுடைய உள்ளத்தில் அங்கே தூய ஆவியானவர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பித்தார். தூய ஆவியானவர் அங்கே அநேக காரியங்களை உணர்த்தி காண்பித்தார். அநேக காரியங்களை இந்த வாலிபனுடைய உள்ளத்தில் அங்கே வெளிப்படுத்தி காட்டினார். உடனே இந்த வாலிபன் அந்த நேரத்தில் தானே கடவுளுக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அவன் அர்ப்பணித்து கொண்டான். தன்னுடைய 16வது வயது தொடங்கி அங்கே பிரசங்கம் செய்ய அவன் ஆரம்பித்தான். தன்னுடைய வாழ்நாளில் இந்த பரிசுத்த ஆவியானவரால் போதிக்கப்பட்டு அதிகமான போதனைகளை மனுக்குலத்திற்கு அளித்தவர் இந்த வாலிபன். அவர்தான் ஸ்பர்ஜன் என்ற தேவ மனிதர். இந்த ஸ்பர்ஜன் என்ற தேவ மனிதர் அநேக போதனைகளை பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதலினால் அங்கே அநேக காரியங்களை அங்கே சொல்லியிருப்பதை நாம்
கேட்டிருக்கின்றோம், நாம் அறிந்திருக்கின்றோம். பிரியமானவரே, தேற்றரவாளன் எப்போதும் நம்மோடு இருப்பவர். அவர் நம்மை உணர்த்தி காண்பிக்கிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய திருச்சபையிலும் அவர் செயலாற்ற அனுமதி தந்தால் நமது தீய குணங்கள் வெளியேற்றப்பட்டு ஆவியின் கனிகளான தூய பண்புகள் நம்மிலே தோன்றுவதை நாம் காண முடியும். அவே தூய ஆவியானவர் வாக்குறுதி என்று சொல்லும் பொழுது தூய ஆவியானவர் எதற்காக அருளப்படுகிறார், தூய ஆவியானவர் எதற்காக அவர் பொழிந்தருளப்படுகிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை தூய பண்புகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை நல்ல தரிசனங்களோடு செயலாற்றுகின்ற ஒரு வாழ்க்கையாக அது காணப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த வாக்குறுதிகளை நமக்கு தருகின்றார் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் மங்கி போன பட்டுப்போன கிறிஸ்தவ வாழ்க்கையை மாற்றி நமக்குள் ஒரு புதிய உயிர் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் மங்கி போன நம்முடைய வாழ்க்கையை அங்கே கொழுந்து விட்டு எரிய செய்கிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் பட்டுப்போன கிறிஸ்தவ வாழ்க்கையை நற்பண்புகளால் நிறைத்து அங்கே ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சகாயரை பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். வாரும் தூய ஆவியானவரே, வந்து எங்களை புதுப்பியும் என்று சொல்லி நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த அருமையான நாளிலும் தூய ஆவியானவரின் வாக்குறுதி என்ற ஒரு தலைப்பை மையப்படுத்தி நாம் சிந்திக்கின்ற இந்த நாளில், வாரும் தூய ஆவியானவரே என்னை புதுப்பியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்து நம்மை மகிழ செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவை இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள இந்த ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்வாராக. இந்த ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை தோத்தரிக்கின்றோம் சுவாமி. இந்த மே மாதத்தின் கடைசி வாரங்களில் திருச்சபை கால அட்டவணைப்படி அநேக தலைப்புகளை மையப்படுத்தி நாங்கள் சிந்திப்பதற்கு, எங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை புரிந்து கொள்வதற்கு, கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நீ கிருபை தந்திருக்கிறீர். உம்மை துதிக்கின்றோம், உம்மை சோத்தரிக்கின்றோம். இந்த நாளிலும் தூய ஆவியானவரின் வாக்குறுதி என்ற ஒரு தலைப்பை நாங்கள் வைத்து நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். ஆண்டவரே, தூய ஆவியானவர் அனைவருக்கும் அவர் ஊற்றப்படுகிறவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது எங்களையும் அதற்கென்று அர்ப்பணித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, கடவுள் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாடுவதற்கு இந்த தூய ஆவியானவர் அருளப்படுகிறார். நல்ல தரிசனத்தோடு நாங்கள் செயல்படுவதற்கு தூய ஆவியானவருடைய வாழ்க்கையில் அருளப்படுகிறார். நற்கனிகளை கொடுப்பதற்கு தூய ஆவியானவருடைய வாழ்க்கையில் அருளப்படுகிறார் என்பதை நாங்கள் நினைத்து உம்மை துதிக்கின்றோம், உம்மை சோத்தரிக்கின்றோம். இதை கேட்கின்ற ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஆண்டவரே கேட்கும்படியாக இருக்கின்ற ஒருடைய உள்ளத்திலும் ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வாரும் தூய ஆவியானவரே எங்களை புதுப்பியும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தில் அதை வேண்டுதலோடு கூட ஆண்டவரை ஏறெடுத்து அநேக காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவமாக்கி கொள்ள நீ தயவு பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அதை தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக. அதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இணைந்து தேவனை ஆராதித்து ஆலய ஆராதனையில் தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வைரஸ் பாதிப்பினால் ஆண்டவரே பாதிக்கப்பட்ட ஆண்டவரே மக்கள் தொடர்ந்து குணமடைந்து வருவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி ஆண்டவரே நாங்கள் உடைய நாமத்தை நாங்கள் சேர்ந்து மகிமைப்படுத்துவதற்கு அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசிக்கவும், கர்த்தர் பெரியவர் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் கண்டுகொள்ளவும் தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக. எங்களுடைய வாழ்க்கையில் இந்த கொள்ளை நோயோ பலவிதமான இடர்பாடுகளோ எதுவும் பாதிக்காது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கின்றோம்.
உடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையார் கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக திரிகேதனுடைய ஆசீர்வாதம் அடியெடுத்துதல் நாம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமீன். நிறைவு பாடலாக வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா என்ற பாடலை நாம் பாடுவோம். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஒழுங்கிடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவரேதோ ஆவியை ஊற்றுவே என்றே, மாம்சமான யாவரேதோ ஆவியை ஊற்றுவே என்றே, மூப்பவாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே, மூப்பர்வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பெந்தே கோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தை கோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு, வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போம், வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போம். பொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. சங்கீதக்காரனோடு நாம் இணைந்து கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை சோதரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.